அறிவுடை பெரியர் மாமியார் உடைத்தால் மண்கலம் மருமகள் உடைத்தால் பொன்கலம் என்பது போலவே மாமிமார்களின் புலம்பலாகமும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. நாகிங். மாமிகள் மட்டுமல்ல, நாமும் அப்படித்தான் எதிர்மறை எண்ணத்திலே மிதக்கின்றோம். ஆனால் மேனாட்டவர் என்ன செய்கின்றனர்? சிறு காரியத்திற்கும் கூட வெரி நைஸ், வெரி குட் என்று பாராட்டுவார். அப்படித்தான் சிறுவன் ஜிடி நாயுடு வீட்டிலே அடிபட்டு வெளியே போன போது வெள்ளைக்காரன் தட்டி கொடுத்தான் திறமைகளைக் கண்டு. அதனால் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக மாறினார். மற்றொரு உதாரணம், மொட்டை தலைவுடைய ஆசிரியர் வகுப்புகளை நுழைந்த போது அவருடைய தொப்பியை கலட்டும்படி பூனையை தொங்க விட்டிருந்தான் வெடிசுட்டி டாம் சாயர். அதன்படி அவர் மொட்டை தெரிந்தது. ஆனாலும் அவர் கோபிக்கவில்லை, நைஸ் என்று சொன்னார். ஆனால் எம்ஜிஆரோ பலார் என்று அறைந்தார். மற்றொரு உதாரணம், வால்டி சாங்க்ரோ என்ற இடத்திலே இத்தாலியிலே சிமித்தேரோ மிலித்தார் என்று இருக்கின்றது இராணுவ கல்லறை. அந்த கல்லறையை காண வருவோர் கருத்திடுவதற்காக விசிட்டர்ஸ் புக்கு, அதாவது பார்வையாளர் ஏடு என்று இருக்கின்றது. அதிலே ஒரு பார்வையாளர் எழுதியிருந்தார், அக்லி பிளேஸ், டர்ட்டி பேஜ் ஆஃப் ஹிஸ்டரி என்று. வரலாற்றின் கேவலமான பக்கத்தை காட்டுகின்றது இந்த அவலட்சண கல்லறை என்று. இது ஒரு எதிர்மறை எண்ணம். ஆனால் நாடு முன்னேற நேர்மறை எண்ணமும் வேண்டுமென்றோ? இதோ கிரேக்க நாட்டு ஸ்பார்ட்டா வாயிலே இராணுவ கல்லறை வாசகத்தை பாருங்கள். வழிப்போக்கனே, இதோ நாங்கள் 300 பேர் தாய் நாட்டுக்காக இருந்து கிடக்கின்றோம் என்று அன்னை ஸ்பார்ட்டாவிடம் போய் சொல் என்று இருக்கின்றது. ஆம், கிமு 480ஆம் ஆண்டு திபு என்று நுழைந்தனர் 20 லட்சம் பாரசீகர்கள். அவர்களை வெறும் 300 ஸ்பார்ட்டா வீரர்கள் எதிர்த்து நின்றனர். தாய் நாட்டுக்காக உயிரையே கொடுத்தனர். அவர்களுடைய வரலாறு எப்படி இருக்கின்றது? வள்ளுவர் சொல்வாரே, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்பது போல அந்த 300 பேரின் மரணம் பெரிதென்றோ. இதையெல்லாம் நான் இங்கே கூற காரணம், இந்திய அரசு அலுவலகங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் கரடுமுரடாக பாதி பேர் நடந்தாலும் கூட மீதி பாதி பேர் மென்மைத்தன்மையாக நடந்து கொள்கின்றார்கள் அல்லவா? அவர்களை பாராட்ட வேண்டுமா இல்லையா? ஆகவே கம்ப்ளைண்ட் புக்கை தேடுவதற்கு பதிலாக காம்ப்ளிமெண்ட் புக்கையும் தேடுவோம். மென்மை குணம் வளர்ந்து நாடு மேன்மேலும் முன்னேற வேண்டுவோம்.